இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் த பாண்ட் ஆஃப் லவ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி எழுதின ஆத்தர் கெனத் ஆண்டர்சன். இவரோட பீரியட் 1901லேருந்து 1974 வரைக்கும். இவர் ஒரு இந்தியன் பார்ன் பிரிட்டிஷ் ரைட்டர். நமக்கு இந்த கொடுத்துருக்காங்களா பர்டிகுலர் டாபிக் இது. அவர் எழுதின அட்வென்ச்சர் இன் ஜங்கல் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு புக்லேருந்து ஒரு சின்ன பகுதியை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னா, ஆத்தருக்கு ஒரு பேபி பியர் கிடைக்குது. ஸோ இந்த பியர் கொண்டு போய் அவங்க ஒய்ஃப்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒய்ஃபும் அந்த பேபி பியரும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக எவ்வளோ லவ்வாக பழகுறாங்க அப்படிங்கிறது அந்த ஃபுல் ஸ்டோரியுமே இருக்கும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ரீலில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்றைக்கும் மறக்காது, லைஃப் லாங் பை ஹார்ட்டாக இருக்கும். சரி வாங்கின இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் என்ன ஆத்தர் ஒரு பேபி பியர் வளர்த்துட்டு வராங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த பேபி பியர் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, ஒரு 2 years பேக் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகிறாங்க. அப்படி ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ஒரு கரும்பு தோட்டம் இருக்கு இல்லையா, அங்கே சில வைல்டு பிக்ஸ் எல்லாம் இருக்கான். காட்டு பன்றிகளை வேட்டையாடுறதுக்காக போயிருக்காங்க. யாரு? நம்மளோட ஆத்தர், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. அப்போது ஒரு சில ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணும்போது ஒரு சில வைல்டு பிக்ஸ் எல்லாமே சாகுது, ஒரு சிலது எஸ்கேப் ஆகுது. அங்கே சடனாக ஒரு பெரிய பியர், ஒரு லேடி பியர் ஒன்று வருது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஆத்தர் ஷூட் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா தெரியும், ஏன்னா அது ஒரு பியரு பிக்கு கிடையாது அப்படின்ட்டுன்னு அவங்களோட கண்ணை கீழே இறக்குறாங்க. பட் ஆத்தரோட ஃப்ரெண்ட் என்ன செஞ்சுறாங்கன்னா, அந்த பியரை சுட்டுடுறாங்க. சுட்டு உடனே அந்த பியர் கீழே விழுந்துருது. ஆத்தர் பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த அம்மா பியர் பக்கத்துல, கரடி பக்கத்துலேயே ஒரு குட்டி கரடி ஒன்று நின்றுச்சா. அது அவங்க அம்மாவோட பாடியெல்லாம் பார்க்குது. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அந்த பாடியெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுது. ரொம்ப பரிதாபமாக சத்தம் போட்டுட்டு அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டே இருக்கான். அலைஞ்சிட்டு இவங்களெல்லாம் பார்த்துட்டு கண்ணோட நிற்கிறாங்க இல்லையா. ஸோ நம்மளும் சுற்றுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தோட மறுபடியும் அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளேயே ஓடி போயிடுச்சான். ஸோ ஓடி போனதுமே அந்த பாத்தர் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போராடி அந்த கரடியை மீட்டு எடுத்திருக்காங்க. மீட்கும் போது கூட கரடி, இந்த குட்டி கரடி கப்புக்கு ரொம்ப பயமா, நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டுன்னு அதோட நகத்தை வச்சு கீரைலாம் செஞ்சுச்சான். பட் அதெல்லாமே வலியை தாங்கிட்டு நம்மளோட ஆத்தர் அந்த குட்டி பாப்பா கரடி இருக்கிற வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால இதோட அம்மாவை நம்ம கொன்னுட்டோம் இல்லையா. நம்ம வேட்டையாட பன்றிகளில் தான். பட் அதை விட்டுட்டு தெரியாதனமாக நம்ம கரடியை நம்ம சுட்டுட்டோம் அப்படின்ட்டுன்னு ரொம்ப இறக்கப்பட்டு அந்த குட்டி கரடியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ஆத்தரோட ஒய்ஃப்க்கு பொதுவாகவே இந்த ஒரு சின்ன அனிமல்ஸ்லாம் வளர்க்குறதுல ரொம்ப இஷ்டமா. ஸோ கொடுத்ததுமே ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அது ஒரு பாய் கரடி, ஓகே, ஒரு பையன். ஸோ அதுக்கு என்ன நேம் வைக்கிறாங்க அப்படின்னா, ப்ரூனோ அப்படின்னு அந்த சின்ன குட்டி கரடிக்கு பேர் வைக்கிறாங்க. ஸோ ஆத்தரோட ஒய்ஃப் தான் அந்த குட்டி கரடி நம்ம ப்ரூனோவை முழுக்க முழுக்க தன்னோட குழந்தை மாதிரியே பார்த்துட்டு வராங்க. ஸோ பாட்டிலில் தான் பால் கொடுப்பாங்களாம். போன கொஞ்ச நாளே கரடி குட்டி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சான். வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, நட்ஸு, மீட்டு, ரைஸு, எக்கு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் சாப்பிட பழகிடுச்சு. ஸோ லிக்விடாக என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னா, டீ குடிக்கும், மில்க் குடிக்கும், காஃபி குடிக்கும், ஏன் பியரு, லிக்வர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட குடிக்க பழகிடுச்சு அந்த கரடி குட்டி. ஸோ ஆல்ரெடி ஆத்தரோட வீட்டில் 2 அல்சேஷன் டாக்ஸ் இருக்கான். ஓகே, ப்ரூனோ அதை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. ப்ரூனோ ரொம்ப குட்டி பாப்பா தான். பட் அது கூட கொஞ்சம் பார்த்து பயப்படாம அந்த அந்த அல்சேஷன் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட ரொம்ப பிளேஃபுல்லாக விளையாடுமா, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா. ஸோ அது அவங்க ஆத்தரோட ஒய்ஃப் கிச்சனில் வேலை பார்க்கும்போது கிச்சன்லாம் நின்று விளையாண்டுட்டு இருக்குமா. அண்ட் அவங்க தூங்கும்போது அவங்க பெட்லேயே தான் படுத்து தூங்குமா. ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக்காக அதுக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் சொல்கிறாங்க. இப்படி நாட்கள் ஓடிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சா, ப்ரூனோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஆக்சிடென்ட்னா நம்ம நினைக்கிற மாதிரி கார் பைக் ஆக்சிடென்ட்லாம் கிடையாது. அது லைஃப்பில் ஏதோ ஒரு கெட்ட விஷயம். என்ன அப்படின்னா, ஆத்தர் நம்ம ரேட் இருக்கு இல்லையா, அதை கில் பண்ணுறதுக்காக பேரியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு பாய்சன், அது ஒரு வகையான பாய்சன், அதை அவரோட லைப்ரரியில் வச்சுருந்தாராம். ப்ரூனோ என்ன செஞ்சிச்சான், லைப்ரரிக்குள்ளே போய் சும்மா விளையாட்டுத்தனமாக அங்கேன்னு ஓடும் இல்லையா. அப்படி ஓடும்போது லைப்ரரிக்குள்ளே போய் அங்கே ஒரு சில இந்த பாய்சன் இருக்கு இல்லையா, பார்லியம் கார்பனேட், அதை தெரியாமல் சாப்பிட்டுருச்சான். ஸோ சாப்பிட்டதுமே ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு, ரொம்ப சஃபர் ஆச்சு. ஸோ அது கொஞ்சமாக ஸ்ட்ரோக்லாம் வர ஆரம்பிச்சிச்சான்.
வாமிட்டிங்கு, கண்டினியூஸாக ப்ரீத் பண்ண முடியாமல் ரொம்ப மூச்சு விட தன்மை இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஆத்தரோட ஒய்ஃப்க்கு வந்து பயங்கர பயமாயிடுச்சு, எங்கே ப்ரூனோ நம்மளை விட்டு போயிடுமோ தெரியலையே அப்படின்ட்டுன்னு. உடனே வெட்டினரி சர்ஜன் இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ப்ரூனோக்கு. அப்போ டாக்டர் வந்து 10 cc ஆன்டிடோஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் கண்டிஷன் வந்து மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் 2 கூட கொஞ்சம் கொடுப்போம், ஹெவி பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு மறுபடியும் 10 cc டோஸ் வந்து கொடுக்குறாங்க, இன்ஜெக்ட் பண்ணாங்க. அப்போ ப்ரூனோக்கு நல்லா ஆயிடுது. ஸோ ஓரளவு கொஞ்சம் மறுபடியும் தேறி வந்துருச்சான். ஸோ இது ஒரு கட்டம். இன்னொரு தடவை என்னாச்சு அப்படின்னா, இந்த கேலன்னு சொல்லுவாங்க, அந்த ஓல்டு இன்ஜின் ஆயில் அது, ஓகேவா, அது தெரியாதனமா குடிச்சிட்டான். பட் அது குடிச்சது ப்ரூனோக்கு வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணல, அது நார்மலாக தான் இருந்துச்சான். சைட் எஃபெக்ட்லாம் எதுவுமே ஆகலையா அது குடிச்சதுனால. ஸோ மந்த் அப்படியே ரோல் ஆக ஆரம்பிச்சுது. மீன்ஸ் என்னென்னா மாதங்கள் அப்படியே உருண்டோட ஆரம்பிச்சுது. ஸோ ப்ரூனோ இப்போ நல்லா வளர்ந்துட்டான். அதோட ஹைட்டு, சைஸு எல்லாமே அந்த அல்சேஷன் டாக் 2 இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக வளர்ந்துருச்சு. ஏன் அது கூட சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே ஹைட்டாகவே வளர்ந்துருச்சு நம்ம ப்ரூனோ. ஸோ அது வளர வளர அதோட இந்த சேட்டைத்தனமும் ரொம்ப பிளேஃபுல்னஸும் அதிகமாயிட்டே வருது. இருந்தாலுமே நம்ம ப்ரூனோ வந்து ஆத்தரோட ஒய்ஃப் மேலே வச்சிருக்க லவ் வந்து என்றைக்குமே போல பாசம் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒய்ஃப் என்ன செய்கிறாங்க, ப்ரூனோ தான் நம்ம ரொம்ப நல்லா வளர்ந்துட்டான்ல அப்படின்ட்டுன்னு ப்ரூனோ அப்படின்ட்டு நேமை பாபா அப்படின்னு மாற்றுறாங்க. ஸோ சில கமெண்ட்ஸுங்களும் சொல்லிக் கொடுப்பாங்களாம், சிட் டவுன், கெட் அப், ரன், அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்களாம். அண்ட் நம்ம ப்ரூனோ என்ன செய்யுமா, சாரி இப்போ நம்ம பாபா இல்லையா ரிப்பேர், ஓகே, ஸோ நம்ம பாபாவே நம்ம கண்டினியூ பண்ணி பழகுவோமே. ஸோ பாபா என்ன செய்யுமா, அதை வந்து ஸ்டிக்கை ஹோல்ட் பண்ணுற விதமே ஒரு கன்னை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி வச்சிருக்குமா. ஸோ அப்படி வச்சு எல்லாரும் ஏமாத்துமா. எப்பவுமே நம்ம பாபா வந்து செயினில் வந்து டைப் பண்ணி தான் வச்சுருப்பாங்களா, மீன்ஸ் கெட்டி போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பக்கத்து வீட்டில் வாடகைக்கெல்லாம் இருப்பாங்களே பசங்க, ஸோ அந்த பசங்களுக்குலாம் ரொம்ப பயம் போடுத்துடும். ஏன்னா பெரிய சைஸ் ஆகிட்டு கரடி பார்த்தா பயமாக இருக்கும்ல, ஸோ அந்த பயத்தினால கட்டி போட்டியே தான் வச்சுருப்பாங்களா எப்பவுமே. ஸோ இதை பார்த்த பிறகு நம்ம ஆத்தரு, சன்னு, ஃப்ரெண்டு எல்லாமே வந்து அட்வைஸ் பண்ணுறாங்களாம். யாருக்கு, நம்ம ஆத்தரோட ஒய்ஃப்க்கு. இது மாதிரி பாபா வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு, ஸோ நம்ம வீட்டில் வச்சு பார்க்க முடியாது, அப்படி பார்க்கவும் கூடாது, அது எப்படி வேணாலும் அது எப்படியும் காட்டு விலங்கு தான் இல்லையா. ஸோ அந்த கேரக்டர் வந்து என்னைக்காலும் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம என்ன செய்யலாம், மைசூரில் இருக்க ஒரு ஜூ கிட்ட நம்ம வந்து ஒப்படைச்சிடலாம் அப்படின்ட்டுன்னு. அப்புறம் பெரிய டிஸ்கஷன் போச்சு. இப்படி போகனா நம்ம ஆத்தரோட ஒய்ஃப் சம்மதிக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மீறி சம்மதிச்சாங்க. ஏன் அப்படின்னா, ஆமாம் அதுக்கும் ஒரு ஃப்ரீடம் இனிமேல் வேணும், நம்ம வீட்டுக்குள்ளேயே சும்மா ஒரு டாக் மாதிரி வளர்க்க முடியாதுன்ட்டுன்னு அவங்க ஒய்ஃபும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கொடுக்குறதுக்கு. ஸோ உடனே ஜூக்கு வந்து ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்சிட்ட பிறகு டெய்லி இந்த பாதுகாவலர் இருப்பாங்க இல்லையா ஜூக்கு, அவங்களுக்கு வந்து மூலியமா சொல்றாங்க, இது மாதிரி லெட்டர் அனுப்பி நாங்கள் வந்து ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே அவங்க வந்து ஒரு பெரிய லாங் ட்ரக்ல வந்து ஒரு பெரிய கேஜ் ஒன்று வந்து சென்ட் பண்ணுறாங்க மைசூர்லேருந்து. ஸோ பாபா வந்து பேக் பண்ணப்படுது. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து விடுறதுக்கு மனசே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் பாபா போயிடுச்சு, இப்போ ஜூக்கு வந்து போயிடுச்சு. ஒரு சில நாள் கழிச்சு நம்ம ஒய்ஃப் வந்து கண்டினியூஸாக லெட்ரு வந்து எழுதிட்டே இருக்காங்களாம் ஜூ அந்த பாதுகாவலருக்கு. பட் அவர் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லையா. இவங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆத்தர் வந்து நோ, போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாராம். ஏன்னா நீங்கள் 2 பேர் ரொம்ப பாசமாக இருந்துட்டீங்க, நீ போன அப்படின்னு வச்சுக்கோயேன், பாபா வந்து நம்ம கூடயே வந்துடும். இப்போ வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு, ஸோ நம்ம எந்த இடத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை அதோட லைஃப் அதிகமாக வாழட்டும், நம்ம ஒரு டாக் மாதிரி வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டே ஒரு 3 மாதத்துக்கு அதை பார்க்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ போனதுலேருந்தே நம்மளோட ஆத்தரோட ஒய்ஃப் வந்து அந்த அளவுக்கு சாப்பிடலையா, ரொம்ப சோகமாக பாபாவை நினச்சிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ இவங்க இப்படி இருந்தோடனே என்னடா இது அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் ஆத்தர் வந்து ஒய்ஃபை கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. எங்கே, மைசூர் ஜூக்கு போகிறாங்க, நம்ம பாபாவை கொடுத்துருக்க இடத்துக்கு. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டும் போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்களாம், நம்ம ப்ரூனோவை பார்த்து 3 மாதம் ஆச்சு இல்லை, அதனால நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணிக்காது உங்கள் ஒய்ஃபை, கண்டுபிடிக்காது அப்படின்ட்டுன்னு. பட் என்ன ஆகுது அப்படின்னா, பாபா வந்து நம்ம ஒய்ஃபை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டான், பக்கத்தில் ஓடி வந்துச்சான், அழுகுதான், கெட்டி பிடிக்கிறான். அதோட அந்த ஆனந்த கண்ணீர்லாம் 3 மாதம் கழிச்சு பார்த்துருக்கமே அப்படின்ற ஒரு ஆனந்த கண்ணீர்லாம் கொட்டி தீக்குதான். அதே மாதிரி தான் நம்ம ஒய்ஃபும் இருந்துச்சு, ஆத்தரோட ஒய்ஃபும். அப்படியே ரொம்ப ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ஃபீலிங் எல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஒரு பாப்பாவெல்லாம் சொந்த ஓன் சைல்டை விட்டுட்டு போயிட்டு நம்ம ஹக் பண்ண எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ அதுக்கு பிடிச்ச விஷயம்லாம் கொண்டு போயிருந்தாங்களாம், டீ, கேக்கு, ஐஸ்கிரீம், இதை மாதிரி நிறைய ஐட்டம்லாம் வச்சு அதுக்கு சாப்பாடு கொடுத்துருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 hours வந்து இந்த ஆத்தர் ஒய்ஃப் வந்து பாபா கூடயே அங்கே கேஜ்குள்ளேயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக
இந்த பார்க்க மூடுற வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு மேம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னமே தான் அந்த கேஜ் விட்டு வெளியே வந்தாங்களாம். அந்த கேஜை விட்டு தான் வெளியே வந்தாங்களே தவிர ஜூ விட்டு வெளியே போகிறதுக்கு நம்ம ஆத்தர் ஒய்ஃப்க்கு வந்து மனசே கிடையாது. ஸோ அங்கே சூப்பரண்டென்ட்ட போய் பேசுகிறாங்க. பேசி இதை மாதிரி நான் கொண்டு போட்டா அப்படின்ட்டுன்னு நம்ம ஆத்தருக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. ஏன்னா இங்கே எவ்வளோ லவ்வாக இருக்காங்கன்னு தெரியும், ஓகே தான். பட் இப்போ இது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஸோ நினச்ச மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஸோ அதையும் நினச்சி மனசுக்குள்ள வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் இவ்வளோ பாசமாக இருக்காங்களே அப்படின்ட்டுன்னு. பட் சூப்பரிண்டென்ட் வந்து புரிஞ்சுக்கிறாரு இவரோட ஃபீலிங்ஸை. ஓகே, ரொம்ப கைண்ட் ஹார்ட் பர்சனாக இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒய்ஃப் வந்து ஆத்தரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறாங்க, நான் ப்ரூனோ வந்து கொண்டு போகிறேன், என்னால் அவன் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. உடனே இவரும் ஓகே மேம், நீங்கள் கொண்டு போகலாம் தாராளமாக, ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டுன்னு ஒரு ஸ்மால் கேஜ் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ இவங்க காரில் வந்திருப்பாங்க. ஸோ காரோட டாப்பில் வச்சு கட்டிட்டு ப்ரூனோவை ஆர் பாபாவை இப்படி வேணும் சொல்லிக்கலாம், ஓகேவா? பாபாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்த பிறகு அவங்க ஃபுல் செட்டப் பண்ணி வச்சு தான் வந்திருக்காங்க. என்னன்னா பாபாவுக்கு ஒரு ஐலாண்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 20 feet லாங்கில் இருக்குது, 15 feet வைடில் இருக்குது. ஸோ அதை சுற்றி எல்லாமே மாண்ட் இருக்கா. மாண்ட் அப்படின்னா அந்த அகலி அப்படின்னு இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். அந்த மாண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா 6 feet வைடாகவும் 7 feet டீப்பாகவும் இருக்குமா தண்ணி. ஸோ இப்படி ஒரு ஸ்மால் ஐலாண்டே சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து அந்த ஐலாண்ட் வந்து உட்டன் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க, அது நைட் தூங்கும் அப்படின்ட்டுன்னு. ஸோ பாபாவுக்கு வந்து இந்த ஐலாண்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒய்ஃப் வந்து இந்த ஐலாண்டில் நிறைய டைம் வந்து பாபா கூட போர் அடிக்கணும்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்களாம். ஸோ இப்போ பாபாவுக்கு 15 மாதம் ஆகிப்போச்சு. முன்னாடி இருந்த வெயிட்டை விட இப்போ கூட கொஞ்சம் ஹெவியாகவே ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ ஸ்டோரியோட எண்டு வந்தாச்சு, கன்க்ளூஷன். இப்போ என்ன அப்படின்னா, அந்த பியர் வந்து ஒரு அனிமலாக இருந்தாலுமே அதுக்கு ஹியூமன் கிட்ட இருக்க வேண்டிய குவாலிட்டி வந்து நிறையா இருக்கான். லவ், அஃபெக்ஷன், லயாலிட்டி எல்லாமே. ஸோ நம்மளோட ஹியூமனையும் அனிமல்ஸையும் நம்ம பாசம் காமிக்கிறதுல எந்த ஒரு விதத்துலையுமே நம்ம வந்து பிரிக்க முடியாது அப்படின்ட்டுன்னு ஆத்தர் இந்த இடத்துல ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டார். உங்களுக்கு வேறு ஏதாவது இங்கிலீஷ் சம்மரி வேணாலும் சரி, தமிழ் துணைப்பாடம் வேணாலும் சரி, உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் போடுங்க. உங்களுக்காக நான் ஷுவராக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.